Good morning. Welcome to Madan Kumar Vlogs. Day 65 of Walking Challenge. Walking with Madan Kumar சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கிங்க. 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுதான் இன்றைக்கி டாஸ்க். இன்றைய பொழுது சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கு. நேற்றைய பொழுதோட அப்டேட் பற்றி பேசலாம். நேற்றைய பொழுது ஹோட்டல் ஃபுட் எதுவுமே சாப்பிடல. 1. ஹோட்டலில் அல்லது கடையில் எந்த ஸ்நாக்ஸும் சாப்பிடல. 2. மூணாவது ஃபுட் ரிலேட்டடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்லேயுமே கரெக்டான ஃபுட்டு தான் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் சன்னா அண்ட் கிரவுண்ட்நட், சுண்டல் அண்டு கடலை வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு மார்னிங் சாப்பிட்டேன். அண்டு இது ரிலேட்டடாக எந்த பொரியல் சைடிஷ் எதுவுமே எடுத்துக்கல. தென் ஆஃப்டர்நூன் 2 சப்பாத்தி, நைட்டு 3 சப்பாத்தி. இதுதான் வந்து பிளான் படி போயிருக்கு. கரெக்டாக நேற்றைய பொழுது சிறப்பாக போச்சு. இன்றைக்கும் அதே பிளானில் இருக்கேன். பட் இன்றைக்கி ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நான்வெஜ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். நான்வெஜ்ஜும் வீட்டில் பிளான் பண்ணதாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா நான் ஒரு டயட் சார்ட் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த டயட் சார்ட்டில் இன்றைக்கி எனக்கு நான்வெஜ் டே. ஸோ இன்றைக்கி நான்வெஜ் என்னோடய டயட்டில் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். முக்கியமாக நான் அவுட் சைட் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த நான்வெஜ் நான் இன்டேக் பண்ணிக்கிறது, அதுவும் வீட்டில் இன்டேக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். தட்ஸ் வாட். அண்ட் இன்றைக்கி பொழுதுபடி பார்த்திங்க அப்படின்னா 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்குண்டான ஜேர்னியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த நியூ இயரில் ஒரு காம்பேக்டாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம். 90 நாள் கணக்கு வச்சுக்கலாம். ஓகே, 90 நாள் கணக்கில் எவ்வளோ நாள் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். இதை நான் 7 நாள் டாஸ்க்காக மாற்றிக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். 7 நாளில் இன்றைக்கி 2வது நாள். அடுத்தடுத்த ப்ராசஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வீடியோ உங்களுக்கு ஸ்கிப்பாக இருக்கும், அதையும் நான் இன்றைக்கும் சேர்த்தே உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுறேன். பட் இன்றைக்கி வீடியோ இன்னையிலேருந்து டெய்லி ஈவினிங் 6 PM, ஓகே, ஈவினிங் 6 மணிக்கு உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும். நீங்கள் டெய்லியும் வாட்ச் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நான் டெய்லி வாக்கிங் போனேனா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கலாம். எஸ், இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். டென் 10,000 ஸ்டெப்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைய பொழுது சூப்பராக போச்சு. பாருங்கள், ஸ்வெட்டு வேறு லெவலில் போச்சு. எஸ், ஸோ இன்றைக்கி என்னோடய தாட் என்ன அப்படின்னா, எப்போவுமே நம்ம தனியாக நடக்கிறப்போ, எஸ், ஒரு மோட்டிவேஷன் இல்லாமையோ அல்லது ஒரு கோல் இல்லாமையோ நடக்கிறப்போ நீங்கள் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நடக்கிறதும் இல்லை, எந்த வேலையாக இருந்தாலுமே சரி. ஓகே, ஒரு என்ன பண்ண போகிறோன்னு ஒரு எய்ம் இருக்கணும், என்ன கோல் இருக்கணும், தென் அதை எவ்வளோ நேரத்தில் முடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கணும். இந்த 2 இருந்து உங்களை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டே வரணும். இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் மேபி யூ வில் அச்சீவ் யுவர் கோல். இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு லெசன்ஸ் கிடைக்கும். ஓகே, நான் இது வந்து லாஸ்ட் ஒரு 3 to 4 மந்த்ஸாக இதை நான் பண்ணேன். எனக்கு என்ன வேணும், அதை எந்த டைமில் பண்ண முடியும், எவ்வளோ என்னால் முடியுது, இது எல்லாமே ட்ராக் பண்ணியிருக்கேன். நிறைய ரெக்கார்ட்ஸாக பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாமே நம்ம யூடியூப் சேனல்ஸில் இருக்கும். இப்போது அந்த லிமிட்ஸை புஷ் பண்ணுறது தான் என்னோடய ஒரே வேலை. ஃபஸ்ட்டு அதுக்கு நான் என்னோடய பிளானில் முதல்ல உள்ளே வரணும். அந்த பிளானுக்கு உண்டான ட்ராக்கில் தான் நான் இப்போ இருக்கேன். நான் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் எனக்கு நானே சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்றைக்கி நான் கரெக்டாக பண்ணிட்டேன். 10,000 ஸ்டெப்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. நீங்களும் இன்னும் டைம் நிறையா இருக்குது. செட் சம் கோல். அது எவ்வளோ நாளில் முடிக்கணும்னு ஒரு ஐடியாவுக்கு வாங்க. எப்படி முடிக்கணுங்கிற ஒரு தெளிவுக்கு வாங்க. அதை கொஞ்சமாக பண்ண ஆரம்பிங்க. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சுட்டு எவ்வளோ வேகமாக ஆக்சிலரேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அந்த கோலை அடைஞ்சிடலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி உண்டான தாட். ஐ ஹோப் இன்றைய பொழுது உங்களுக்கு சிறப்பாக போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட ஹேவ் அ கிரேட் டே.